ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி ரொம்ப சத்தானதுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும். பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு ரொம்ப வலு சேர்க்கும். உடலுக்கு ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய இந்த உளுந்தங்கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் சாப்பாடு அரிசி, 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட இதே மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். தோலோடு சேர்த்து இருக்கிற இந்த கருப்பு உளுந்தில் சத்து ஜாஸ்தி இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே நேரம் இது ரொம்ப சத்தானதும் கூட. இப்போது இதை நம்ம காலையில் நைட்டு எப்போ வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். உடல் சோர்வாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறப்பயே நம்ம 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறின பிறகு நம்ம ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5லிருந்து 6 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு. இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேங்க. நான் இப்போது பசும்பால் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1:3 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த சாதம் ரொம்ப குலைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நார்மலாக நம்ம பொங்கல் வெண்பொங்கல்லாம் செய்கிறப்போ எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா குலைவாக செஞ்சுக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தாச்சுங்க. இப்போது நம்ம குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. சாதம் எவ்வளோ நல்லா குலைவாக வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் தனியாக ஒரு பேனில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் இல்லை பால் கூட திருப்பியும் சேர்த்துக்கலாம். இதை திருப்பியும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த சுடுதண்ணி சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பேனில் தனியாக சேர்த்துட்டு மசிச்சுட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு கஞ்சியாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் குக்கர்லேருந்து இறக்குனதும் சாதமாக கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய், மிளகு, சீரகம் இதோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கஞ்சி ரொம்ப சத்தானதும் கூட. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு துவையல், ஊறுகாய் அந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், சுவையான சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.